ஹாய் ஹலோ குட் ஈவினிங். இன்றைக்கி எங்கே இருக்கோன்னு பார்த்தீங்க அப்படின்னா தங்கச்சி வீட்டில் தான். தங்கச்சி பையனுக்கு பர்த்டே செலிப்ரேஷன். அதனால் ஈவினிங்காக ஒரு 6 மணிக்கே கிளம்பியிருந்தோம். வீட்டுக்கு போனதுக்கப்புறம் தான் ரெடி பண்ணிகிட்டு இருக்காங்க பையனை. இங்கே இருக்கா பாருங்கள், வரா பாருங்கள் ஒரு பட்டை கிளவி. வந்ததுலேருந்து அவங்கள ஒரு படாத பாடு எடுத்துட்டேன். இன்னும் என்ன பண்ணுற, கிளப்பு நேராகுது டைம் ஆகுது அப்படின்னு சொல்லி படாத பாடு படுத்திகிட்டு இருந்தா. ஒவ்வொருத்தராக ஒவ்வொரு ரூமில் போய் கிளம்புங்க நேராகுது, ரெடி பண்ணுங்கன்னு சொல்லிகிட்டு இருந்தா. இந்த வயசானவங்க ஒரு விசேஷ வீட்டிலலாம் போய் ரெடி பண்ணுங்க, எல்லாம் ஆரம்பிங்க, இனிமேல் ஆரம்பிச்சிங்கன்னா சரியாக இருக்கும் அப்படின்னு வயசான பாட்டி ஒருத்தவங்க சொல்லுவாங்க பாருங்கள். அந்த மாதிரி வயசான பாட்டி இல்லாத குறைய இவ தான் தீர்த்து வச்சா. ஏன்னா ஒவ்வொரு ரூம்லேயே போய் ஒவ்வொருத்தையும் ஏந்திரிங்க, எடுங்க, புறப்படுங்க, சரி பண்ணுங்க, அதை பண்ணுங்க, இதை பண்ணுங்கன்னு போட்டு படாத பாடுபடுத்திட்டான். ஃபைனலாக ஒரு 2 கேக்கு வாங்கிட்டு வந்திருந்தாங்க. 2 கேக்கு யார் யாருக்குன்னு வெயிட் பண்ணி பாருங்கள் வீடியோவில். லைக் பண்ணுங்க சொல்லு. ஒரு வழியாக எல்லாத்தையும் அவங்கள கூப்பிட்டு சித்தப்பா பெரியப்பா அண்ணன் தம்பி அத்தை எல்லாத்தையும் கூப்பிட்டு அரேஞ்ச்மெண்ட் பண்ணுறதுக்குள்ளே ஒரு வழியாக ஆயிடுச்சு. இவனுங்க 2 பேர் தான் சீஃப் மினிஸ்டர் மாதிரி கேக் அரேஞ்ச்மெண்ட்டு பண்ணுற எல்லா வேலையும் அவனுங்க தான் பார்த்துட்டு இருந்தானுங்க. இங்கிட்டு ஓடவும் அங்கிட்டு ஓடவும், அதை பண்ணவும் இதை பண்ணவும், கேக்கை ஒரு பாதுகாப்பு பண்ணிக்கிட்டே இருந்தானுங்க அக்கா பசங்க 2 பேரும். அதுக்கப்புறம் நான் ஒரு ஃபோட்டோ எடுக்க முடியலங்க. ஃபோட்டோ எடுக்கிறதுக்காக 4 பக்கமும் 4 கேமராமேன் நிற்கிறாங்க. சித்தப்பா அண்ணன் அத்தைன்னு ஒருத்தராலையும் ஒரு ஃபோட்டோ எடுக்க நேராக நிற்க மாட்டேன்ட்டான். சரின்னு சொல்லிட்டு ஃபைனலாக எல்லாருமே வந்துட்டாங்க. அப்புறம் கேண்டில் ஏற்றி கேக் வெட்ட ஸ்டார்ட் பண்ணிட்டாரு. கையில் அவனாக தான் கத்தி எடுத்து கேக்கு வெட்டுவான். நான் கையை பிடிக்கக்கூடாதுன்னு சொல்லி அழுதுகிட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் அவன் கையிலேயே கேக்கு கொடுத்து வெட்ட ஸ்டார்ட் பண்ணியாச்சு. எல்லாரும் அவன் வெட்டுறதையே பார்த்துட்டு இருந்தோம். ஹாப்பி பர்த்டே சொல்லவே மறந்துட்டோம். அதுக்கப்புறமேட்டுக்கு எல்லாரும் கைத்தட்டி ஹாப்பி பர்த்டே சொன்னோன்னே அவன் பேபான்னு முழிக்கிறான். என்னடா இது புதுசாக இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் ஒவ்வொருத்தராக கேக்கு வெட்டி அவனுக்கு ஊட்ட ஸ்டார்ட் பண்ணியாச்சு. இங்கேயும் 4 பேத்துக்கும் கேக்கு வெட்டுறதுக்கு 4 கேமரா ஒருத்தர் கூட பூஸ் கொடுக்க மாட்டேன்ட்டான். ரைட் சைடில் விட்டுறா, சாதா சைன் சோத்து கையில் விட்டுறா. வீடியோவில் போட்டு குறைச்சா வேறு தலைக்கில பார்த்தா வெட்டுது பாரு காட்டிட்டு அவன் இருக்கிறது இப்படிதான் இப்படியா இருக்கிறது. அப்புறம் போதுண்டா அவனுக்கு இன்னமே ஊட்டிக்கிட்டே இருக்கான். சாதா வேடாங்க போய் கை கட்டுறா. சேர்த்து போய் 2 பேர் சேர்த்து எடுக்கலாம். இனிமே கேக்கு ஒண்ணு நோட்டா அத நான் வெட்றேன். மூச்ச கட்டி குத்துறாங்க. சரி 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 சரி. சரி குச்சி அவங்கிட்ட குறா. அவளு வாங்க இருந்தா.
இன்னொன்று இருக்கா இல்லையா நிக்க வச்சிரு குச்சி அவனை வெட்டிடுவான்பா விடுங்கப்பா. இன்னொரு வேற குச்சி வேற இல்லையா வேற குச்சி ஒண்ணுதான் இருக்குதா நீ ஊட்டே நான் பாக்குறேன். இது பிடிக்கல எடுத்துட்டான். இது பிடிக்கலையா இப்ப போட்டாடுறான். ஏன்டா அப்படி பலி பண்ற வாயில வச்சது கொஞ்சமா விட்டுறானுங்க. நிதர்ஷன் भी कई कर போத்த போத்த நின்னுங்க எல்லாம் போங்க போங்க எல்லாம் எல்லாம் போங்க எல்லாம் போங்க ஹோட்டல் எடுக்கிறேன் போயா நின்னுங்க எல்லாம் ஆசியா போத்த நீங்களா போங்க போய் பேரனை கூட்டிட்டாங்க போய் போமா போய் நிப்பே மாட்டியா போட்டங்க ஏடி மாங்க எல்லாரும் சாரி உன்னோர் போமா நீங்க போங்க அடுக்கறேன் நீங்க போங்க பரவாயில்ல நீங்க போங்க எல்லாம் போங்க ஐயோ நாளை போங்க டிவிக்கு வரலாமா டிவிக்கு போட்டா கட்டி சாப்பாடு இல்ல டேய் நான் உடனே கிடையாது இங்க வா நமக்கு முக்கிய கேக்குதான். நாட்டு இதா அதான் இல்லை ஃபைனலாக பர்த்டே செலிப்ரேஷன்லாம் முடிச்சுட்டு அப்படியே சாப்பிட்டுட்டு அப்படியே கிளம்பி வந்துட்டோம். பார்த்தீங்க வர வழியில் கோயில் திருவிழா போலவாட்டுக்கு அக்னி சிட்டி அளவு குத்தெல்லாம் எடுத்துகிட்டு போயிட்டு இருந்தாங்க. கொஞ்சம் நேரம் நின்று வேடிக்கை பார்த்துட்டு அப்படியே வீட்டுக்கு வந்துட்டோம்.